ஐயோ கிட்ட வந்து போயிடுச்சு. ஐயோ இருக்கா பாருங்க, எதுன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. எப்பா என்ன இன்னும் கூட உள்ள போகுது. வலையில தாங்க இருக்கு, அப்படியே மேலே தாங்க இருக்கு. அப்படியே அந்த இடத்துல வாங்க, அப்படி அப்படி சுற்றி வாங்க. அப்படியே தான் இருக்கு, வலை மேலே கிடக்கு. அப்படியே கையால் பிடிக்க முடியும் பாருங்க. பிடிக்க முடியாது. அப்பா கிளம்பி வச்சது. ஹாய் மக்களே, வெல்கம் டு பெட்டர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ராட் அண்ட் ரீல் வச்சு தான் மீன் பிடிக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஷிமானாவோட ராடு அண்ட் ரீலும் அதே தான். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு தான் பிடிக்க போகிறோம். ஃப்ராக் வந்து இந்த ஃப்ராக் தான். ஸோ இதை போட்டு மீன் கிடையாது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராடு வந்து டபுள் டிப் ராடு. ஸோ இதை வந்து நம்ம நேராக வச்சு எப்பயும் போல் லாக் பண்ணிக்க வேண்டியதான். மற்றதெல்லாம் செட்டப்பாக அதுலேயே இருக்குது. ஸோ இது நேராக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நேராக இருந்ததுன்னா அப்படியே வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஸோ நேராக வச்சு இந்த கைட்லைனும் இதுவுமே வந்து நமக்கு நேராக இருந்தாலே பார்த்தாலே போதும். ஸோ இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மீனை பிடிக்கிறதுக்கு காஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ காஸ்டிங் பண்ணியாச்சு. பொறுமையாகவே பண்ணுவோம். மக்களே, நீங்கள் மீன் பிடிக்கணுன்னா, விரால் மீன் பிடிக்கணுன்னா காலையிலே போய் பிடிக்கணும்னு சொன்னாங்க. பட் நம்ம காலையிலே வந்து தான் ட்ரை பண்ணோம். பட் அப்பயும் எந்த ஸ்ட்ரைக்குமே எடுக்கலை. அதனால் நம்ம வந்து ஸ்பாட்டை மாற்ற வேண்டியதாக போச்சு. ஸோ இந்த இடத்துல தண்ணி கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். அடுத்தது அங்கே கிடைக்கலான்ட்டு சொல்லிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். மிஸ் ஆயிடுச்சு மக்களே. ஜஸ்ட் மிஸ்ஸு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃப்ராக் எப்படி ஆகிருக்கு பாருங்கள். இந்த டைம் விடக்கூடாது, அந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சிடலாம். அதை இலை இருந்தாலே பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுது மீன். பார்த்தீங்களா, இது மீன் தான். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு மக்களே. சே, ரெண்டு மிஸ்ஸை பார்த்தீங்க. வாட்டி எப்படியோ விட்டுறக்கூடாது, பிடிச்சிடணும். பார்த்தீங்களா, இலை இருக்கிறதால அதால் பிடிக்க முடியாது மக்களே. செம்ம அட்டாக் பண்ணுது. ஆனால்
ஷோ சை ஹூக்கப் பண்ணலையே. மக்களே, நம்ம இப்போ தான் புதுசாக ராட் அண்ட் ரீல் யூஸ் பண்ணுறோம். அதனால் நமக்கு ஹூக்கப் சரியாக பண்ண தெரியல. அப்புறம் அண்ணன் ஒருத்தர் பக்கத்தில் இருந்தால் அவர் பிடிக்க சொன்னேன். அவர் தான் பிடிச்சார் மீன். பார்த்து அடிக்கலையா? இப்போ மீன் தானே மீன். அதான் ஒரு 2 மீன் நின்றுச்சு எனக்கு. ஆனால் பிடிக்க தெரியாமல் தான் விட்டுட்டேன். பைட் காஸ்டிங்கில் வந்து ராடை எப்படி வச்சுக்கணும் போல இருக்கா. சூப்பர் சூப்பர். நான் சொன்னல இங்கே ஒரு மீன் இருந்தது, அதுதான் வேலை காட்டிகிட்டு இருந்தார். சூப்பர் சூப்பர். 3/4 கிலோ வருமா இது? 1/2 கிலோ மேலே வரும். சமாதானம். அதுதான் இங்கே போட்டு பாருங்கண்ணா. நான் எனக்கு தான் பிடிக்க தெரியல, நீங்களா பிடிப்பீங்கன்னு தான். கையாலே தான் எடுப்பீங்களா? ஓ, அப்படி வாயை பிடிச்சி இழுத்து எனக்கு கையில் நீ கீழ்ச்சி விட்டுருச்சு. மடக்கி பிடிச்சிப்பேன். சும்மா நார்மலாக மடக்கி எடுத்தோமே வச்சுக்கேன், இது துள்றதால கையை முள்ளு கீச்சிரும். இல்லை போடுங்க, இன்னும் 2 மீன் இருந்தாலும் இருக்கும். ஒரு நாள் ஜூம் பண்ணாலும் நல்லா கிளாரிட்டியாக இருக்கணும். நமக்குலாம் அந்தளவுக்கு கிளாரிட்டி வராது. ஜூம் பண்ணாமல் எடுத்தால் ஐஃபோன் வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த வார்த்தையே கிடக்க தட்டுங்க. அதான் முள் அது இதுன்னு இருக்கு நிறையா. தாக்கலையான்னு கூட தெரியல, சொல்ல முடியாது. தாக்கலையா இருந்தாலும் இருக்கும். போட்டவொடனே குதிக்குது. சூப்பர் சூப்பர். ஐயோ, கிட்ட வந்து போயிடுச்சு. ஐயோ, இருக்கா பாருங்க. எதுக்குன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. போதும் போகிறதுல ஓடி போக மாட்டேங்க. வலையில சொருகிட்டு இருந்து தான் இருக்கும். எப்பா என்ன இன்னும் கூட உள்ள போகுது. வலையில தாங்க இருக்கு, அப்படியே மேலே தாங்க இருக்கு. அப்படியே அந்த இடத்துல வாங்க, அப்படி அப்படி சுற்றி வாங்க. அப்படியே தான் இருக்கு, வலை மேலே கிடக்கு. அப்படியே கையால் பிடிக்க முடியும் பாருங்க. பிடிக்க முடியாது. அப்பா கிளம்பி வச்சது. எடுத்தேன், நல்லா தெரிஞ்சது தான். சே, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஐயோ மேலே இருந்தது அதுக்கே. இந்த ஓடின மீன் அவ்வளோ சீக்கிரம் கிட்ட வராதுல்ல. மிரண்டு போயிருக்கோம் ஆள். மிரண்டு போய் எங்கேயாவது போய் சொல்லிட்டு கிடக்கும். இதுதான் லாஸ்ட் டைம் அடிச்சுலாம். இதுதான் ஒரு 1/2 கிலோ சைஸ். இதெல்லாம் 1/4 கிலோ 400 கிராம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே சூப்பர்.